எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு to be a part of this great movie and to share this stage with Logesh sir, Vijay sir, Abbas sir, Adi sir, everyone. And ஒரு group of film lovers ஓட மூவி இது. Amazing craft-ஆ பண்ணியிருக்கேன். And so blessed to be a part of this movie. I always wanted to be a filmmaker. So Logesh sir, Vijay sir எல்லாம் அவளும் இன்ஸ்பைரிங்காக இருக்கு எனக்கு. ஸோ அவரை மீட் பண்ணதுக்கே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார், லோகேஷ் சார், எவ்ரி ஒன். அண்ட் நான் ஒரு மலையாளத்தில் 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி ஒரு ஷார்ட் மூவி டைரக்ட் பண்ணி இருக்கும்போது தான் ஐ காட் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் த டீம். என்கொயரி வந்துடுச்சு ஃபார் திஸ் ஃபிலிம். அதில் உரியடி விஜயகுமார்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணுன்னு நினைக்கல. லைக் டெக்ஸ்ட் பண்ண போது அந்த உரியடி விஜயகுமார்னுள்ள நேம் பார்த்த போதே ஐ ஹாவ் மை டீம் இன் கொச்சின். என்னோட டீம் இருக்குது, ஒரு ஃபிலிம் சர்க்கிள், ஒரு கம்யூனிட்டி இருக்குது, என்னோட மென்டர் இருக்குது விமலேட்டன். ஸோ அந்த பேர் பார்த்த போதே தே ஆர் லைக் யூ ஆர் டூயிங் இட் அப்படி சொன்னேன். லைக் அப்போது எனக்கு லைக் புரியலை. லைக் நான் பார்த்துருக்கேன், ஒரு எடி பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும், சாரோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். பட் எவ்வளோ பவர்ஃபுல் அந்த நேம் இங்கே வந்த போது தான் தெரியுது. ஸோ என்னோட லைக் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ் ஃபிலிம். ரொம்ப லைக் ஐ ஹேட் லாட் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் மூவி. அண்ட் ஆதி சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் மூவி ஹேப்பன். ஆதி சார் அவருக்கு வளர தெளிவாக தெரியும் என்ன ஷார்ட் பண்ணணும். அப்படி ஒரு ப்ரொடியூசர் லைக் இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் இட். என்ன ஷூட் பண்ண போகிறேன், என்னோட ஸ்கிரிப்ட் என்ன, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆதி சார். அண்ட் அப்பாஸ் சார் ஒரு அமேசிங் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவர் அதிகம் பேச மாட்டேன், ரொம்ப காமாக தான் இருப்பேன். ஆனால் அவரோட அவுட் பார்த்த போது, இந்த ட்ரெய்லர் பார்த்த போது ஐ வாஸ் லைக் ஸோ ஸ்டக், லைக் ப்ரீத் பண்ணக்கூட முடியலை அந்த ட்ரெய்லர் முடிகிற வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அப்பாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் சார் என்ன சொல்லணும், லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். அவர் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் அன் ஏலியன். லைக் ஒரு மூவி வேர்ல்டுலேருந்து வந்த மாதிரி. எப்போ பார்த்தாலும் மூவி பற்றி பேசிட்டு இருப்பேன், அவளும் தெரியும் மூவி பற்றி. ஸோ நிறைய லேர்ன் பண்ணதுக்காக அப்பாஸ் விஜய் சார்கிட்ட இருந்து தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். அண்ட் லோகேஷ் சார், கேரளாவில் அதாவது இந்த படம் பண்ணும்போது லைக் விஜய் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது கேரளாவில். அப்போவே நான் உரியடி விஜயகுமார் கூட தான் நடிக்க போகிறேன்னு சொன்னபோது லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ் வந்தது. ஆனால் இந்த அனௌன்ஸ் பண்ணது ஐ am getting lots of call. லைக் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது கேரளாவில் லோகேஷ் சார் உங்களுக்கு. நான் கூட எனக்கும் இது ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான். நானும் லியோ ஃபர்ஸ்ட் டே FDFS போய் பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் மூவி. அண்ட் எல்லாருக்கும் லைக் எல்லாரோடும் பேர் பிரிட்டோ சினிமாட்டோகிராஃபி அமேசிங்காக பண்ணியிருக்கேன். சினிமாட்டோகிராஃபி ஓரோ ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் கோவிந்த் சேட்டா மியூசிக் பண்ண கோவிந்த் சேட்டா இஸ் லைக் ஹீ இஸ் அமேசிங் லைக் வி ஆல் நோ. And everyone in the movie la work panna, all the cast, crew, technical side, everyone, thank you so much for the movie. And என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் திங் இஸ் ஐ மெட் ஜெகதீஷ் சார். அது பெரிய ஒரு லக்கி திங்காக இருக்கு. ஹீ இஸ் தேர் ஃபார் மீ ஆல்வேஸ். அண்ட் ஐஸ்வர்யா, ஸ்வேதா, தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். And I love Chennai, I love Tamil movies. This is my first movie. I promise என்னோட லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது.
தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் தியேட்டரில் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை வருஷமாக ஏதாச்சும் பண்ணிடுவான்னு ஒரு 10 வருஷமாக என்னை விட்டு வச்சுருந்தேன் எங்கள் அம்மா அப்பா என் அண்ணா அண்ணிகளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து 2020 அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஷூட் போகிறப்போ லொக்கேஷன் பிரச்சனைலாம் வந்தது. ஸோ இதனாலே ஒரு 3 இயர்ஸ் அதிலே அப்படியே போச்சு. இருந்தாலும் இந்த 3 வருஷமாக விஜயகுமார் சார் நடிச்சிருந்தா வேறு படம் எழுதி டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சிருந்துருக்கலாம், இல்லை வேறு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்துருக்கலாம். ஸோ எனக்காகவும், ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசருக்காகவும் இந்த படத்தை 3 வருஷமாக வெயிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் தான் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற லோகேஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப வைட் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம் ராஜேஷ், ஜீவா, யூசுஃப், நெல்லியன், விக்னேஷ், அப்புறம் மாரி, நிஜந்தன், அவினாஷ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபைட் கிளப் இந்த படத்தோட ஜேர்னியை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆதி சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு ஃபைட் கிளப் டைட்டில், இந்த படத்துக்கு வந்து ஒரு இன்டென்ஸான டைட்டில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்பாஸ் கேம் அப் வித் சம் டைட்டில்ஸ். அதில் வந்து இந்த டைட்டில் வந்து அப்பாஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிது, எனக்கும் ஆதிக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ இந்த ஃபைட் கிளப் வந்து டேவிட் ஃபின்ச்சரோட இங்கிலீஷ் படம் டைட்டிலு. ஸோ அதை பற்றி புகழ வார்த்தை இல்லை. இட்ஸ் அ கல்ட் கிளாசிக், இட் வில் ஸ்டே இன் ஹார்ட்ஸ் ஃபார் எவர். ஸோ அந்த படத்தோட டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம அதை வைக்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சப்போ நம்ம ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படம் கதை வேறு, நம்மளது வேறு. பட் ஆனால் இந்த படத்துக்கான ஒரு அடையாளமாக அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னும் போது, ஸோ இதை நம்ம ட்ரிபியூட்டாக எடுத்துக்கலாம், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாக தான் இருக்கும். அந்த நம்ம கெடுத்துட மாட்டோம் அப்படின்ற அந்த பேரை ஒரு நம்பிக்கையில் டைட்டில் வச்சோம். ஸோ ஆதி சொன்ன மாதிரி 2020 ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சில சேலஞ்சஸ் வந்தது. அப்பாஸ் சொன்ன மாதிரி. ஸோ அப்பாஸ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இந்த படம் எப்படி விஷுவலைஸ் பண்ணமோ மைண்டில் அப்படியே கொண்டு வரணும்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக உழைச்சான். ஸோ அதுக்கான நேரத்தை அந்த படத்துக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஒரு நல்ல படம் அதுக்கான மேக்கிங்க்கும் அதுக்கான நேரத்தையும், எழுத்துக்கு அதுக்கான நேரத்தையும், ரிலீஸ்க்கும் அதுக்கான நேரத்தையும் எடுத்துக்கும். ஸோ அது நம்ம அந்த படத்தோட வெற்றியை எவ்வளோ கொண்டாடுறோமோ, அந்த படத்தோட ஃபைனல் அவுட்டை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ, அதே அளவுக்கு சந்தோஷம் அந்த ப்ராசஸில் ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கணும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ நடுவில் கஷ்டமாக இருந்தாலும், வெயிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அது அப்படி சொல்லி தாங்கிக்கிட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் படம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இமீடியட்டாக நம்ம மைண்டில் வந்து லோகேஷ்க்கு காட்டணுன்றது தான். லோகேஷ் எப்பயுமே நம்ம படம் பார்க்கணும், என்ன பண்ணுறேன் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ லோகேஷ்க்கு போட்டு காட்டணும். ஸோ படத்தோட ஹிஸ்ட்ரி, இதுதான் படத்தோட ஹிஸ்ட்ரி. இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. லோகேஷ் பற்றி சொல்லணுன்னா, மாநகரம் வந்து சொல்லணும். லோகேஷ் படம் பார்க்கறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போ லோகேஷ் வந்து அவனே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஸ்திரேலியன், இப்போது இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர், பிளாக் பஸ்டர் இயக்குனர். நான் வந்து அவை நாகரிகம் கருதி வந்து இவர் பேசலாமான்னு யோசித்தேன். பட் அது போலியாக இருக்கும். ஸோ நட்பில் ஒருமையும் அழகு தான் அப்படின்றதுனால நான் வழக்கம் போல் பேசுகிறேன். ஸோ லோகேஷ்க்கு வந்து போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ லோகேஷ்க்கு வந்து பிஸ்னஸ் கட்டு ஆதி காட்டணுன்னு. ஸோ யூ லவ்ட் இட். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் கட்டு இருந்தது. ஸோ அப்புறம் வந்து இப்போ ஃபைனல் அவுட் வந்து ஜூனில் இருக்கும். ஸோ ஜூனில் மறுபடியும் போட்டு காட்டணும்னு நினச்சப்போ லியோ ஷூட் முடிச்சுட்டு பார்த்துட்டு இமீடியட்டாக அடுத்த நாள் கூப்பிட்டு நம்ம பண்ணலாம், நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது நடந்தது. ஃபைனலாக வந்து 2017 நாங்கள் படம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தது. இந்த ஃபைட் கிளப்பில் நடந்த சந்தோஷம், இந்த அசோசியேஷன். இப்போ 2017 வந்து நாங்கள் பேசாத விஷயங்களே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவ்வளோ மணிக்கணக்கில் சினிமா பற்றி பேசியிருக்கோம். ஸோ லோகேஷோட விஷன் வந்து அப்பயே கொஞ்சம் பெருசு தான். ஒரு காலேஜ் ஸ்டோரி ஒன்று சொல்லுவான், எனக்கு எப்பயுமே அது பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 40 மினிட்ஸ் மேலே நரேட் பண்ணியிருக்கான்.
எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னா அந்த படத்தோட சவுண்டு என்ன எப்படியா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படியா இருக்கும் அப்படின்ற மொத்த ஐடியா வச்சுருந்தான். எனக்கு ட்ராக்ஸ்லாம் ப்ளே பண்ணி காட்டும், இந்த சீனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த சீனுக்கு இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு கிளியரான இருந்தது. அதுக்கப்புறம் பண்ண முடியல. அது காட்ஃபாதர் சொன்ன மாதிரி there were offers he can't refuse ன்ற மாதிரி ஆஃபர்ஸு. I'm very happy to see where he is right now. லோகேஷ் பற்றி சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். And Fight Club, thanks Lokesh for this release. We all know what it will do to this film. அப்புறம் அப்பாஸ் வந்து எனக்கு பயங்கரமான ப்ரைடு. சாரி, என் அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து நம்ம ஆடியோ லான்ச் பண்ணோன்னே மொதல் விஷயம் சீரியஸாக மட்டும் பேசுகிறாரு சார், யாரும் கேட்கறது இல்லை, அதெல்லாம் யாரும் விரும்புறது இல்லை, சீரியஸாக சொல்லி அவன் போனாங்க ஒவ்வொருத்தனா அப்படின்னு மட்டும். சாரி. ஸோ நம்ம சீரியஸாக பேசுகிறது தான் வந்தது. அப்பாஸ் வந்து எனக்கு ரொம்ப ப்ரைடு. அப்பாஸ் பற்றி அப்புறம் பேசுவோம். அப்புறம் ஆதி வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வெயிட் பண்ணுவார், ரொம்ப பொறுமையாக இருப்பார், ரொம்ப புரிஞ்சிக்குவார் நம்ம என்ன சொல்கிறோன்னு. இந்த படம் ஜேர்னி ரொம்ப பெருசு. ஓகே, இப்போ வந்து ஐம் சாரி, லைக் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். என்னன்னா நம்ம படத்தை வந்து படமாக பார்க்குறதுல அதான் பிரச்சனை. இது படத்தை வந்து ஒரு தொழிலாக யாருமே பார்க்கல. இந்த டீமே வந்து இந்த படத்தை ஒரு தொழிலாக பார்க்கல. ஒரு படம் பண்ணோம், எக்ஸ் நம்பருக்கு மார்க்கெட்டு, ஒய் நம்பருக்கு விற்றுட்டு போகலாம், அந்த மாதிரி இது பார்க்கல இந்த படம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து பர்சனலாக பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் பர்சனல். ஸோ அதோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வரும்போது இட் கெட்ஸ் எமோஷ்னல். அதுதான் விஷயம். எனக்கு பட்ஜெட்லாம் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாரு. போக படம் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு பட்ஜெட் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அண்ட் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அவர் நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றத ரொம்ப கேர் பண்ணி பார்த்து எடுத்திருக்கு. அதுக்காக பிடிச்சிடணும்னு அவசியம் இல்லைன்றதும் எங்களுக்கு புரியுது. ஐ ஹோப் யூ பீப்புள் ரியலி லைக். மக்களுக்கு பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து வாய்ப்புகள் கஷ்டம், நம்ம பெருசாக வராத பயங்கர திறமையாக இருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஐ திங்க் இட் ஒரு லைஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பணம் போட்ட அந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு லாபம் அடையணும், அவர் பணத்தான் நோக்கம் அப்படின்னு வந்து பண்ணல. இஸ் வெரி பேஷனேட். அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கூகுளில் ஒர்க் பண்ணுறாரு, யூஎஸில் இருக்கார். அங்கேருந்து அந்த வேலையை மெயின்டைன் பண்ணுவார், இதையும் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேஷனேட்டாக பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அவருக்காக படம் பெருசாக ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஜெகதீஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் சக்தி வேலை நான் ரிலீஸ் பண்ணுறாரு. இவங்களாம் வந்து தேர் சம் ஆஃப் த நைசஸ்ட் பீப்புள் ஹவ் எவர் கம் அக்ராஸ். நமக்கு வந்து ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வருஷம் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருந்தனால கொஞ்சம் இன்செக்யூரிட்டியாக இருக்கும். யார்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். பட் இவங்க வந்து பாசிட்டிவிட்டினா ஐ திங்க் தேர் கைண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ். தேங்க்யூ பிரதர். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லணும். ஸோ சீஃப் டெக்னீஷியன்ஸுன்றது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்னு தான் ஆரம்பிக்கணுன்றது நான் நம்புகிறேன். ஸோ இப்போ எல்லா டெக்னீஷியனும் அவங்க ஒர்க்கு இருக்கிற டைமில் வருவாங்க, போயிடுவாங்க. ஸோ இந்த பசங்க வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பமும் அவங்க தான், கடைசியும் அவங்க தான். என்ன கடைசி வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரும் நம்ம பேர் சொல்ல போகிறதில்ல, யாருக்கும் தெரிய போகிறதில்ல, ஆனாலும் அப்படி வச்சுருக்காங்க. லவ் யூ கைஸ். அடுத்தது வந்து அவள் தாங்க. அப்பாஸ் பற்றி எனக்கு பெருசாக சொல்ல என்ன தெரியல. அவனுக்கு சினிமா தவிர எதுவுமே தெரியாது. பைத்தியம், சினிமா பைத்தியம். அவனுக்கு வந்து அவன் அசிஸ்டன்ட்னு சொல்லிக்கிறது எனக்கு தான் சந்தோஷமே தவிர, அவனுக்கு மானசீக குரு வந்து மணிரத்னம் தான். மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏகலைன் வந்து களிமண்ணில் வந்து துரோணாச்சாரிய சிலை செஞ்சு வச்சு வில்வத்தை கற்றுக்கு வரான். அந்த மாதிரி நம்ம மணி சார் படம் பார்த்தே சினிமா கற்றுக்கினான். ஃபுல் அண்ட் டிஷர்ட் போட்டுக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் என் மணிரத்னம் ஃபிலிம்னு டேட்டு போட்டிருப்பான். அப்படி சச் அ கிரேட். ஐ எம் ஆல்சோ மணிரத்னம் ஃபேன். அப்பாஸ்க்கு வரும்போது மணி சார் தெரியாது, அதுதான் உண்மை. படம் என்கிட்ட வரும்போது என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அப்போ படம் காட்ட ஆரம்பிச்சு கடைசியில் டேட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி அப்பாஸோட அப்பா அம்மா எவ்வளோ காத்திருக்காங்களோ அதே அளவுக்கு அவனோட ஒர்க்கை பார்த்து இந்த உலகம் பாராட்டுக்கு நான் பார்த்துருக்கேன். நன்றி. தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு இது மாநகரம் ஸ்டேஜ் மாதிரி தான், ஒரு புதிய தொடக்கம். ஸோ அது ஆப்வியஸாக உங்களோட வாழ்த்துக்கள் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். உரியடி விஜய், என் பேர் அவன் பேரும் இந்த மாதிரி ஒரு படத்தில் வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2017 பேச ஆரம்பித்து அது பேச்சாக மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் இது அதுவாக நடந்தது தான். சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி போகாதில்ல. ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயந்தான். இது ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லை ஒரு நல்ல நடிகன் அதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்டு இதெல்லாம் தாண்டி நான் என் லைஃப்பில் பார்த்த ரொம்ப ஜெனுவனான ஆள் தான். இப்போ இங்கே எப்படி எமோஷன் ஆகிட்டானோ இதுக்கு வேண்டியே வராமல் வெளியில் வராமல் ஐசோலேட் பண்ணி, ஏன்னா அது ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்தது. எல்லாமே எவ்ரிடே எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சினிமா 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 அதை மட்டுமே பேசிட்டு நல்ல படங்கள் மட்டுமே பார்த்துட்டு அப்படி ஒரு படம் நம்ம எடுத்துட முடியாதா, மக்களுக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்துட முடியாதா, அதில் அவன் படங்களில் அவனோட சொல்கிற கதையாகட்டும் நடிக்கிற கதையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ரெபல் மீட்டர் மெயின்டைன் பண்ணிட்டு அது சினிமாக்காக பண்ணுறதில்ல, பை நேச்சரே அவன் தான். ஸோ நான் இந்த படத்தை என் கம்பெனி மூலியமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறது இது நான் விஜய்க்கோ இந்த கம்பெனிக்கோ செய்கிற நல்லதில்லை, இது என் கம்பெனிக்கு நான் செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நான் இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். இந்த முதல்ல எடுத்து இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சின்சியரிட்டி இருந்தது. இவர் எனக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி விஜய் சொல்லி தான் அவரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆதித்யா அவர் யூஎஸில் வேலையில் இருக்கார். அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இந்த ஒரு படத்துக்காக ஓடின ஓட்டம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு பின்னாடி இந்த படத்தோட நடித்தவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். நான் விஜய் பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை இன்னும் ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த படத்தில் அதோட டைரக்டர் அப்பாஸ் ஆகட்டும், அதோட கேமராமேன் பிரிட்டோ லிரிசிஸ்ட் விஷ்ணுவோட ரூம்மேட். ஸோ எல்லாமே நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றி அப்பப்போ நடக்கிறது. இந்த படத்தில் முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது, நான் விஜய்கிட்ட வெளில வந்தோன்னே சொன்னேன், நீ உன்னை தாண்டி அத்தனை பேர் தெரியுறாங்கடா, அவ்வளோ பயங்கரமாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக அவினாஷ்ன்னு நினைக்கிறேன், அந்த பையன் ஹில் பி தி டாக் ஆஃப் த டவுன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. சரவணவேல் இன்னொரு பையன் அவனும் நல்லா பண்ணான். மாநகரமில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் அண்ட் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ண ஒரு படமாக இருந்தது. ஸோ இது இந்த விக்ரம் சக்ஸஸ் மீட்டில் உதயநிதி சார் சொன்ன மாதிரி தான் இதில் இந்த ட்ரெயினில் கடைசியாக இருந்தது நான் ஒன்றுமே பண்ணல. இதை போய் ப்ராப்பராக இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே ஒரு ரீசன் இல்லை. அண்ட் கமிங் பேக் டு ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தது அப்படிங்கிறது அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஒரு 5-6 படம் பண்ணிட்டா ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நம்ம ஒன்று பண்ணிடணும், அதுக்கான ஒரு படங்கள் போனோம். அப்படி இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பார்க்க போனால் சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தினாலையும் மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தினாலையும் அந்த கடவுள்னாலையும் நான் டைரக்டராக வாங்குகிற சம்பளமே எனக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குது. பட் அதுக்கு மேலே ஏன் இந்த கம்பெனி அப்படின்னா மேஜர் ரீசன் 2012-13 அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காட்டணும், அது மூலிமா ப்ரொடியூசர் பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு பணம் போட்டு, அது முக்கியமாக ஸ்க்ரீனின்னு ஒருத்தன் பணம் போட்டு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அதை ஸ்க்ரீன் பண்ணி அதை தான் ஒரு பிச் டெக் மாதிரி யூஸ் பண்ணி ப்ரொடியூசரெல்லாம் அங்கே வர வச்சு அப்படி கிடச்சது தான் எனக்கு மாநகரம்ன்ற வாய்ப்பு. பட் அன்றைக்கி இவன் இன்றைக்கி பெருசாகிடுவான், அதனால் நமக்கு எதாவது நடக்கும்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்னோடய சின்சியாரிட்டிக்காக ஜென்யூனாக என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை நம்பி பணம் போட்டு பண்ணது தான் அந்த படம். அதுதான் நான் நிற்கிற ஸ்டேஜ். அதே மாதிரி திருப்பி நான் ஒரு 4 பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த கம்பெனி. அதனால தான் இந்த ஜி ஸ்குவாட்ங்கிற கம்பெனியும். இது மூலிமா இந்த படத்துலேருந்து வர ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு பர்சனல் யூஸ் அப்படி இல்லை. இந்த படத்துலேருந்து சம்பாதிக்கிறத திருப்பி புது டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த படத்துக்காகவே திருப்பி படம் மட்டுமே பண்ணுங்கிறது தான் ஐடியா. அண்ட் அதுதான் கோலும் கூட. அண்ட் அதுக்கான ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த படம் ஃபைட் கிளப்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் படம் பார்த்துட்டு எப்பவும் போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்க இந்த டீமை அங்கீகரிச்சதுக்கான ப்ராப்பரான ஒரு ரீச் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஜி ஸ்குவாட் இந்த கம்பெனியை பற்றி அதான் இன்றைக்கி இது சேர்த்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண சொன்னால இதோட நான் இது மெயின் இதோட பார்ட்னர்ஸாக பார்க்குறது ஜெகதீஷ் ப்ரோ அண்ட் சுதன் சார் இல்லை இன்னைக்கு. ஸோ இவங்க தான் என்னோட அஃபிஷியல் பார்ட்னர்ஸ். அண்ட் யா தேங்க்யூ. அண்ட் அப்போலேருந்து எனக்கும் விஜய்க்கும் தொடர்பு. நம்ம ஒரு படம் பண்ணலான்னு மீட் பண்ணி அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் விஜய். ஏன்னா ஒரு
ஹீரோ ப்ரொடியூசர்லாம் தாண்டி நாங்கள் டெய்லி ஹவர்ஸாக நாங்கள் மார்னிங் ஈவினிங்கும் படத்தை பற்றி கதையை பற்றி நாங்கள் தான் அவ்வளோ பேசுவோம் நாங்கள். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட் இந்த இடத்துல இப்போ வந்து இங்கே உங்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு. சில விஷயம் தான் நிறைய பேர் தேங்க் பண்ணோம், பட் குறிப்பிட்டு சில விஷயம் நான் சொல்லலான்னு தான் இங்கே வந்தேன் நான். ஃபஸ்ட்டு முனிஷா, தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் ஃபைட் கிளப். ஐ நோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஹீரோயின் அப்படி தேடும்போது நம்ம டைரக்டர் வந்து ஹி ஹேட் விஷன் ஆஃப் ஹீரோ இந்த பர்சன் எந்த கேரக்டர் எங்கேருந்து வராங்க அதெல்லாம் வச்சுட்டு. அண்ட் முனிஷா ஜஸ்ட் கேம் அண்ட் ஃபிட் இன். மலையாளம் அவங்க வந்து ஏடியாக இருக்காங்க, அண்ட் ஸோ ஷீ இஸ் மேக்கிங் ஹர் டெபியூ. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் தேட். தேங்க்யூ அகேன். லோகேஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மீன் நிறைய தேங்க் பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு விஜய் வந்து போன வருஷம் நாங்கள் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து நாங்கள் படத்தை முடிச்சிருந்தோம். ஒரு பிஸ்னஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் கட் ரெடி பண்ணியிருந்தோம். ரெடி பண்ணிட்டு விஜய் வந்து சொன்னார், நம்ம லோகேஷ்ட படம் காட்டலாமா, இது பிஸ்னஸ் கார்டு காட்டுங்களா அது அப்படின்னாரு. கண்டிப்பாக போய் காட்டுறோம் அப்படின்னா. அப்போ தான் ஒரு விக்ரம் சக்ஸஸ் முடிச்சுட்டு ஐ திங்க் ஆகஸ்ட்டில் லியோ படத்துக்கு ஒரு பெங்களூரில் ஒரு டீம் கூட கதை செஷன் போயிருந்துச்சு. ஸோ ஐ வென்ட் டு பெங்களூர் அண்ட் மேட்டும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணலாமா, கால் பண்ணலாமா, அது மாதிரிலாம் நான் பதறத்தோட ஒரு புது ப்ரொடியூசர் அப்படிலாம் யோசிச்சு அவருக்கு ரீச் அவுட் பண்ணேன். அண்ட் தென் ஐ கால் மீ பேக். அண்ட் அன்றைக்கிலேருந்து அவர் ஏதாவது ஒரு கால் மிஸ் பண்ணால் கூட உடனே சாரி பிரதர், சாரி நான் பிஸியாக இருந்தேன், கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நான் அந்த பிஸ்னஸ் கார்டில் எடுத்துகிட்டு போய் கட்டு அவரை காட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நான். பட் அன்றைக்கி அவருக்கு பிஸ்னஸ் கார்டே காட்டல. அன்றைக்கி எனக்கு 3 hours கொடுத்து சும்மா கதை பேசியிருந்தோம். அவரோட லைஃப் ஸ்டோரி, என் லைஃப் பற்றி கேட்டு 3 hours, சாலிட் 3 hours he just gave me time and we just talked. அதை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ப்ரோ. அது வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விக்ரம் படம் சக்ஸஸ் பார்த்துட்டு ஒரு புது ப்ரொடியூசர் ஆப்வியஸ்லி விஜயகுமார் சொன்னதுனால வந்து மீட் பண்ணார். ஏன்னா அவர் மீட் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் காத்துட்ருக்காங்க, அவரோட ஒர்க் பண்ணோம் அண்ட் ஆல் தட். அண்ட் அன்றைக்கி அவருக்கு டீசர் கண்டென்ட் பற்றி ஒன்றுமே காட்டல. அவருக்கு வந்து சும்மா பேசிட்டு அப்புறம் பிரதர் நாளைக்கு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ட் நான் படத்துலேருந்து ஒரு காட்சி கூட பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், விஜய் வந்து படம் பண்ணால் எதாவது பண்ணியிருப்பான், நான் வந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு அன்றைக்கே சொன்னார். ஆக்சுவலி படம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். அடுத்த நாளைக்கு ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவர் போய் நான் பிஸ்னஸ் காட்டுற மாதிரி அவர் அப்படி ஆகிட்டார். பார்த்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது பிரதர், இங்கே முடிச்சுட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் அப்போது. அண்ட் இந்த படம் வந்து இப்போ நம்ம பரபரப்பாக நம்ம இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பண்ணும்போது அவர் வந்து ஜி ஸ்குவாடுக்கும் லான்ச் பண்ணி இந்த படத்தை வந்து எங்களுக்காக வந்து இது இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து we are so thankful. லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் விஜய் ப்ரோ சொன்ன வேர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஜி ஸ்குவாடால் இந்த படத்தை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது மாதிரி ஃபைட் கிளப் இஸ் அவர் கிஃப்ட் டு ஜி ஸ்குவாட். ஸோ விஷ் யூ ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் வித் யுவர் ப்ரொடக்ஷன் வெஞ்சர். அப்புறம் முக்கியமாக இன்னொருத்தர் பற்றி சொல்லி ஆகணும். இளைய தளபதி விஜய் வந்து சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், கடைசியில் வச்சுருப்பார், ஜெகதீஷ்னு ஒருத்தர் வந்து அவர் இங்கே காணவே மாட்டார், இருக்கார், ஜெகதீஷ் இருக்கார் இங்கே. ஸோ அவர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும் அவரை. போன இந்த ஜூன் ஜூலையில் படத்தை முடித்து ப்ரிவியூஸ் ஒரு ஷோ போட்டோம். அப்போது லோகேஷ் மட்டும் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து அகைன் பியூர்லி பிகாஸ் விஜயோட படம் ஒரு படம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பி லியோ ஷூட் நடுவில் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு வந்து லியோ க்ரூவே கூட்டு வந்தார். சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஜெகதீஷ் ப்ரோ அண்ட் ரத்னா எல்லோரும் வந்து பார்த்தாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹேவ் ஆல் ஆஃப் தெம் தேர். அண்ட் அன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு அப்புறம் ஜெகதீஷ் ப்ரோ நான் காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசினோம். அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக இந்த படத்துக்கு என்ன பண்ணோம், என்ன பண்ணக்கூடாது, எங்கே பொசிஷன் பண்ணோம், எப்படி பண்ணோம், எல்லாமே எனக்கு ஒரு கைடன்ஸ் பிரதர். தேங்க்யூ. உங்களுக்கு ஃபார்மலாக சொல்லியே ஆகணும். நான் வந்து அவருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், நான் இதுவரை இவர் வந்து பேஷனாக இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக லோகேஷ் பா கூட்டு சொல்லுவாங்க, என்னங்க ப்ரொடியூசர் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு. அதெல்லாம் தாங்கி எனக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டு கொடுத்துருக்கீங்க. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆனால் அந்த ஏர் அந்த இது ஒன்றுமே கிடையாது. ஒரு அகைன் லோகேஷ் பிரதர் என்ன ஹேண்டில் பண்ண மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ பண்ணி கொடுத்தது வந்து அமேசிங் கொலாபரேஷன். அண்ட் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஜாக் ப்ரோ. உரியடி விஜய், அதுக்கு முன்னாடி அப்பாஸ் நம்ம டைரக்டர், சாரி கொஞ்சம் சென்சர் ஒர்க்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்பாஸ் வந்து விஜய் சொல்லி விஜயோட அசிஸ்டன்ட் டைரக்டர் உரியடி 1 and 2. அப்பாஸ் ஒரு படம் என்ன பண்ணியிருக்கான், ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணதில்லை, ஒன்றுமே கிடையாது. விஜய் நம்பி நான் இறங்கினேன். விஜய் சொன்னார், அந்த பையன் வந்து
கிராஃப்ட் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் ஒரு கதை வச்சுருக்கான்னு நீங்கள் கேளுங்கன்னாரு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய கதை நான் கேட்டிருந்தேன். அண்ட் அப்பாஸ் கதையை சொல்லும்போது அன்றைக்கே நான் நியூ திஸ் கை. ஏன்னா அவர் கதை சொல்கிற விதமே சார் ஹெலிகாம் இங்கே இருக்கும், ட்ரோன் இங்கே இருக்கும், ஹை ஸ்பீட் இது பண்ணுவோன்னு ஷார்ட்டாக எனக்கு வந்து அவன் ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தான். அப்படி கதை சொல்லும்போது அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கி ஒரு 20-30 நரேஷன் கொடுத்துருப்பான் ஸ்கிரிப்ட் பண்ண அதுதான் ஹி இஸ் டெலிவர்ட். அது வந்து ஹீஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டராக வரணும்னு நான் கண்டிப்பாக ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் உங்களுக்குலாம் பிடிச்சி செலிப்ரேட் பண்ணிங்கனாக்கா அது கண்டிப்பாக அப்பாஸுக்கு தான் அது போய் சேரும். ஸோ அப்பாஸ் தேங்க்யூ, வந்திருக்காரு டேரக்டர். அண்ட் அப்பாஸ் வந்து இன்னொன்று சொல்லலாம், அப்பாஸ் அவன் டீம் எல்லாம் வந்து தங்கமான பசங்க. இந்த பசங்கள்லாம் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு தான் ரொம்ப பெருமை. ஏன்னா இந்த பசங்க வந்து காசுக்காக ஒன்றுத்துக்கும் இல்லை, என்ன டைம் ஒன்றும் பார்க்காம நான் பகலாக வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்க லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் அப்பாஸ். என் பேங்க் அக்கௌண்ட்டை கூட திறந்து பாஸ்வேர்டு கொடுத்தேன். நான் வந்து 10 ரூபா போட அவங்க தவிர உருவாடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பசங்க. ஐ ரியலி ரெக்கமெண்ட் தெம் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். இந்த டீமுக்கு எல்லாருக்கும் சக்ஸஸ் பார்க்கணும். அவங்க ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் விஜய் பற்றி சொல்கிறதுக்கு எப்படி தெரியல, நான் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல ஒன்றுமே. விஜய் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தாண்டி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர கனெக்ட். ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் லவ் சினிமா. அண்ட் நானும் சினிமாவுக்குள்ள ஏதாவது ஒன்று ரீல் குட் ஃபிலிம்ஸ் பேனரில் நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கணுன்னு வந்து அவர் கூட எப்படியோ கனெக்ட் ஆகிடுச்சு. அதான் நானும் உரியடி படம் வந்து அவரோட ஆன்லைனில் தான் பார்க்க முடிஞ்சுன்னு தியேட்டரில் அவங்க ஓடல நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு ஃபேனாக பார்த்துட்டு அன்றைக்கிலேருந்து அவர் ரசிகராகி ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் கூட போட்டேன். அவர் அப்புறம் மீட் பண்ணுறப்ப காட்டினேன், நானும் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் பாருங்கள், உங்கள் படத்தை நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன்னு. அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். அவர் பேச்சு யூடியூப்பில் சும்மா கூட அவர் கூட படம் பண்ணுறேன் நினச்சா கூட நேற்று கூட யூடியூப்பில் போய் சும்மா பார்ப்பேன். கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க உரியடி பற்றி, இதெல்லாம் பற்றி, இப்போ ஃபைட் கிளப் பற்றி அஃப்கோர்ஸ் இது. ஸோ நோ வேர்ட்ஸ் விஜய், யூ டன் சம்திங் அமேசிங் ஃபார் இந்த படத்துக்கு. ஃபைட் கிளப் படம் கடைசியாக சொல்கிறேன்னா நான் வந்து 3 கேரண்டிங்க, ஒரு ப்ரொடியூசராக 3 கேரண்டி தரேன். ஒன்று, த வேர்ல்ட் ஆஃப் ஃபைட் கிளப் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் டிசப்பாயிண்ட். அதுவும் நான் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு அப்பாஸஸ் விஷன். இந்த படம் வந்து இந்த கிராஃப்டை பற்றி இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். சினிமாவை வந்து உயர்த்தும் அந்த படம். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு வந்து அதான் உங்களுக்கு படத்தை பாருங்கள், டீசரை பாருங்கள் இன்றைக்கி. அண்ட் படம் பிடிச்சா கண்டிப்பாக அதுக்கு விமர்சனம் நீங்கள் போய் கொடுக்கணும். அது அகைன் டீமுக்கு போய் சேரும். இந்த பசங்க எல்லாருக்கும் ஒரு அடுத்த வாய்ப்பு கிடைச்சா அவங்க பெருசாக பண்ணணுன்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். அண்ட் அதான் ரீல் குட் ஃபிலிம்ஸ் ஒரு கேரண்டி வந்து வி வில் ஒன்லி மேக் ஹை குவாலிட்டி சினிமா. என்றைக்கு ஹை குவாலிட்டி குறைச்சி பண்ணுறேன்னு நினச்சிடும் நானும் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுவேன். ஸோ அதோட தேங்க்யூ அண்ட்